everyone, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீல் அண்ட் ஆக்சில் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது வீல் அப்படின்னா என்ன அப்படிங்கிற நம்ம நிறைய பேருக்கு வந்து தெரியும். வீல் அப்படின்னா என்ன, ஒரு திங்ஸை நம்ம வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து ஈஸியாக மூவ் பண்ணிட்டு வருவோம். அதில் பார்த்திங்கன்னா வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். அது வந்து காரு, பைக்கு, பஸ்ஸு, அப்புறம் நம்ம சைக்கிள், இது எல்லாமே வந்து இந்த வீல் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? ஆனால் இந்த ஆக்சில் அப்படின்னா என்னென்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ அந்த ஆக்சில் அப்படின்னா என்ன அப்படிங்க இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஆக்சில் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்மளோட வீல் இருக்கு இல்லையா, இந்த வீலில் பார்த்திங்கன்னா வந்து ஒன் வீலர், அதாவது நம்ம ஒரு ஸ்கூட்டர் இதெல்லாம் இருந்தாலும் சரி, இந்த ஸ்கூட்டர் வீல்லையுமே பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆக்சில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா இந்த வீலுக்கு அப்படின்னா இந்த வீலில் பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு ராட் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் நம்ம வந்து ஆக்சில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆக்சில் பார்த்திங்கன்னா நம்மளோட கார் டயர்ஸ்லாம் வந்து நம்ம ஈஸியாக நல்லாவே பார்க்கலாம். ஸோ எப்படின்னா, இப்போ நம்மளோட இந்த ராட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ராட் எடுத்துப்பாங்க. அந்த ராட்டில் பார்த்திங்கன்னா வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து இந்த வந்து வீலை வச்சு அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இப்போ அட்டாச் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு செட்டாட் இருக்கும். எப்படின்னா இப்போ இந்த செட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே கொண்டு போய் இந்த கீரில் அட்டாச் பண்ணி அது அப்படியே வந்து அது காரோட பாடியில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இப்போ அட்டாச் பண்ணதுக்கு என்ன ஆகுனா, நம்ம பார்க்கும்போது இந்த அதாவது அதுனா ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த டயருக்கும் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த டயருக்குமே வந்து நடுவில் வந்து ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்து இந்த ஒரு ராட் வச்சு அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் நம்ம வந்து ஆக்சில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சில் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? இப்போது நிறைய பேர் வந்து இப்படி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம எல்லா டயர்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா எல்லா வீல்லையுமே வந்து வெறும் சர்க்கிள் ஷேப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நினச்சா அந்த வீல் எல்லாத்தையுமே நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப் மாற்றிருக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப் கூட மாற்றிருக்கலாமே. ஏன் எல்லா வீல்லையுமே இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு யாராச்சும் யூஸ் பார்த்துருக்கீங்களா? ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்மளோட ரோடு பார்த்திங்கன்னா வந்து ஸ்மூத்தாக ஃப்ளாட்டாக தான் போட்டிருக்காங்க. நம்மளோட ரோடு வந்து இப்படி கோணல் மூணு அப்படிலாம் போடல இல்லையா, வந்து ஃப்ளாட்டாக ஸ்ட்ரைட்டாக தான் போட்டிருக்காங்க. போட்டுக்கு பின் ஆகுனா நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் அந்த டயர் வச்சுருந்தோம் அப்படின்னா, நம்ம பெடல் பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த ஷேப் அதாவது ஸ்கொயர் பார்த்திங்கன்னா வந்து 4 சைட்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதுதான் ஸ்கொயர் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ இந்த ஸ்கொயர் இப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா, அடுத்த ஸ்டெப் இப்படி போகிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து எஃபோர்ட் அதிகமாக தேவைப்படும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி நார்மல் ரோட்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். ஆனால் இப்போ இதே நம்ம வந்து இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த வீலை யூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், ஈஸியாக நம்மளால் வந்து அழகாக நம்ம இந்த ரோட்டில் வந்து போயிட முடியும். இந்த ஸ்கொயர் ஷேப்லேயும் இந்த டயர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து வேறு டைப் ஆஃப் ரோட்டில் தான் வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்பை அவங்க வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நார்மல் ரோட்டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஏன் நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வீல் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற டவுட் நமக்கு வந்து கேல்ஃபை ஆகிடுச்சு இல்லையா? இப்போ நமக்கு இப்போ வீல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளாம் வந்து நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா வீல் அப்படின்னா வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறது, அது வந்து மூவ் ஆகிறது மட்டும் தான் நம்ம வந்து வீல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு தான் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் ஆக்சுவலி அப்படி கிடையாது. என்னென்னா வீல் அப்படிங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் சுற்றுறது எல்லாமே நம்ம வந்து வீல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஈவன் தோ அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ராட்டினம் இருக்கு இல்லையா, ராட்டினம் அது பார்த்திங்கன்னா ரோட்டில் போகிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஹெக்ஸகன் ஷேப்பில் தான் சில ராட்டினம்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ அந்த ராட்டினம்ல என்ன ஆகுதுன்னா, ஒரு பக்கத்தில் இருக்க ஸ்டாண்டை வச்சு அது அப்படியே சர்க்கிள் ஷேப்பில் ரொட்டேட் ஆகுது. அப்போ அதுக்கு போய் நம்ம வந்து ஃபெரிஸ் வீல் அப்படிங்கிறோம். ஸோ யார் சொல்கிறோம் அப்படின்னா அது வீல் ஷேப்பில் சுற்றுது, அதுதான் நம்ம வந்து ஃபெரிஸ் வீல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால் சர்க்கிள் ஷேப்பில் எதெல்லாம் சுற்றுதோ அது எல்லாமே நம்ம வந்து வீல் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இப்போ நம்மளோட இந்த விண்மில் இருக்கு இல்லையா, இந்த விண்மில் கூட வந்து ஒரு வீல் தான். அது எப்படின்னா அதோட ஷேப் எல்லாமே வந்து ஏரோஃபாயில் ஷேப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா, அந்த ஏரோஃபாயில் ஷேப்போட கார்னர் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நம்ம வந்து அட்டாச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சர்க்கிள் ஷேப் தான் நமக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சர்க்கிள் ஷேப்பில் சுற்றுறதுனால நம்ம வந்து அதையுமே வந்து ஒரு டைப் ஆஃப் வீல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வந்து வீல் அண்ட் ஆக்சில் பை நம்ம வந்து நல்லாவே தெரிஞ்சாச்சு இல்லையா? இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஒரு விண்மில் மேக் பண்ணியிருக்கோம். அந்த விண்மில் வந்து எப்படி இந்த காற்றுல வந்து சுற்றுது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த விண்மில் பார்த்திங்கன்னா வந்து இதுதான் அந்த விண்மில். ஸோ இந்த விண்மில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பேப்பராக செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து நடுவில் நம்ம வந்து சேஃப்டி பின் கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து பின்னாடி நம்ம வந்து கிளே வச்சுருக்கோம்.
அப்புறம் பிடிச்சிக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி பேப்பர் ஸ்ட்ரா வச்சுருக்கோம். இப்போ இந்த காற்றுல பார்த்தீங்கன்னா வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க சுற்றுது. சாரி, இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த காற்றுல பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேப்பர் வந்து அழகாக சுற்றுது. ஸோ இருந்தாலுமே நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நீ அவங்க வீட்டில் கூட இந்த ஃபேன் மேலெலாம் இப்போ இங்கே ஃபேன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபேன் கிட்டே நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சுற்றும். இல்லை மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேன் கிட்டே இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து சுற்றும். ஆனால் இப்போ நம்ம வேலையில் இருக்கிறவங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இப்படி இது பண்ண மாதிரி நாங்கள் தான் இப்படி சுற்றுது பாருங்களேன். ஸோ இப்படி அச்சாலுமே சுற்றும். ஸோ காற்று எவ்வளோ ஃபோர்ஸில் அடிக்குதோ அது பொறுத்து தான் நம்மளோட இந்த விண்வெளி சுற்றி பாருங்களா சுற்றுது. காற்று வந்து லைட்டாக அடிக்குது. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா தான் சுற்றுது. இது நீங்கள் வெளியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த விண்வெளியில் பிடிச்சி நீங்கள் ஓடும் போது அதுவே வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து சுற்றுறதுக்கு வந்து நல்லா வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லை அப்படின்னா இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹோல்ஸை நீங்கள் வந்து ஊதி பாருங்கள். ஸோ நம்மளும் ஊதி பார்ப்போமா? ஸோ அது வந்து கரெக்டாக வர மாட்டேங்குது. ஸோ ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அது வந்து கண்டிப்பாக வரும். ஸோ ஓகே, நம்மளோட இந்த விண்வெளி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ நீங்களுமே வந்து இந்த விண்வெளியில் வந்து உங்களோட வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த வீல் அண்ட் ஆக்சில் ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் வீல்லாம் வந்து இந்த நார்மல் ரோட்டில் நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம், ஏன் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே வந்து புரிஞ்சுக்கோங்க. நாங்களும் இன்னொரு சந்திக்கிறேன். until then bye.